friends, welcome to JSA Jessie English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல future perfect continuous tense தான் பார்க்க போறோம். So இதுதான் last tense. So நம்ம இன்னைக்கு 12 tenses-மே கண்டினியூஸா நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். So இதுதான் லாஸ்ட் ஃபைனல் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல்ன்ற மாதிரி. So இதுதான் லாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம இது வரைக்கும் 11 டென்சஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனி எக்ஸ்பிளனேஷன், அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்னு உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அந்த வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம பாருங்க. எண்ட் கார்ட்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டென்ஸோட, அதாவது 11th டென்ஸோட வீடியோ இருக்கும். ஓகேங்களா? பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ பிளேலிஸ்டா ஏன் கிரியேட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா அதுல எல்லா இப்போ வந்துட்டு இதை ஒரே வீடியோலயே நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஒரு 30 எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தனியா, கீவேர்ட்ஸ் தனியா, இது மாதிரி தனித்தனியா உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு கிளியரா புரியுன்றதுக்காக, அதனாலதான் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்க தனித்தனியா சர்ச் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு நான் உங்க பிளேலிஸ்ட்ல டோட்டலா போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ உங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ஃபியூச்சர் இந்த டாபிக் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு क्वेश्चनல ஆன்சர் இருக்கும்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் டாபிக் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலம். ஓகேங்களா? பர்ஃபெக்ட்னா ஒரு முற்று பெற்ற ஒரு நிகழ்ச்சியை தான் பர்ஃபெக்ட்னு சொல்லும். கண்டினியூஸ் அப்படின்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்பனா எதிர்காலத்துல தொடர்ந்து நடந்து முடிய போகிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். அதாவது எதிர்காலத்துலதான் ஆரம்பிக்க போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் செயலை குறிக்கும் சொல்லதான் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. சோ இதுக்கு வந்து ஜெனரல் ஃபார்ம் என்னன்னு வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? எடுத்த உடனே ஒரு சென்டென்ஸ்னா என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும் பிளஸ் ஹெல்பிங் வெர்ப். இதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா have shall இருக்கும், இல்லைன்னா will இருக்கும். shall இருக்கும், இல்லைன்னா will இருக்கும். இந்த shall எதுக்கு யூஸ் பண்ணோம், will எதுக்கு யூஸ் பண்ணா, will வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஐக்கும் விக்கு மட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்க shall யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வி. இந்த ஐவிக்கு வில் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐவிக்கும் நீங்க வில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தான் சொல்லிட்டேனே, எல்லாத்துக்குமே நீங்க வில் யூஸ் பண்ணலாம். அதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா? ஷால் நீங்க வேணும்னா ஐக்கும் விக்கும் மட்டும் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மட்டும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்பிங் வெர்ப். இது ஹெல்பிங் வெர்ப் 1. ஓகேங்களா? வில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஷால் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, வில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே ஐவிக்கு மட்டும் ஷால் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட இல்ல நீங்க எல்லாத்துக்குமே வில்லே யூஸ் பண்றீங்கன்னா ஓகே சூப்பர். அதனால ஒன்னும் ப்ராப்ளமே கிடையாது. நீங்க வில் மட்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ல வந்துட்டு அவங்க வந்து ஷால் யூஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுத்திருந்தாங்கன்னா, இப்போ வந்து ஐ ஷால் ஹேவ் பீன் வெயிட்டிங் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா, ஐயோ இது என்ன டென்ஷன் தெரியல, ஷால் யூஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, நீங்க முடிச்சிட்டு இருக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஓகேங்களா? சோ நீங்க ஷாலை நிக்லெக்ட் பண்ணிட்டு நீங்களா ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணனா, சோ நீங்க ஷாலை நிக்லெக்ட் பண்ணிட்டு வில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன சப்ஜெக்டா இருந்தாலும், தி பேபி, தி கேர்ள், இது மாதிரி என்ன சப்ஜெக்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் சரி will யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் verb, செகண்ட் ஹெல்பிங் verb have, தேர்ட் ஹெல்பிங் verb been. ஓகேங்களா? சோ will have been நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் கூட என்ன இருக்கணும்? will have been. நல்லா 3 ஹெல்பிங் verbs இருக்கு. ஓகேங்களா? பிளஸ் verb பிளஸ் ing, மெயின் verb-ஓட ing ஃபார்மேட்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் eatனா eating னு இருக்கணும். ஓகேங்களா? liveனா living னு இருக்கணும். serveனா serving னு இருக்கணும். அதுதான் நம்ம verb பிளஸ் ing சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். She will have been living. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா first helping verb will. So subject whatever it may be, நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம will தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஹெல்பிங் verb have, தேர்ட் ஹெல்பிங் verb been. will have been நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. will have been இது வந்து ஹெல்பிங் verb. இது வந்து மெயின் verb அப்படின்னு சொல்லுவோம். மெயின் verbனா இந்த verb தான் ரொம்ப மெயின். ஓகேங்களா? அதாவது ஒரு செயலை குறிக்கிறதா நம்ம verbன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லிவிங் அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் ஒரு செயல். ஓகேங்களா? அப்ப அந்த செயலை குறிக்கிறதா நம்ம verbன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து இதுக்கான ஹெல்பிங். ஓகேங்களா? இந்த டென்ஸ்க்காக ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்க ஹெல்பிங் verbன்னு சொல்லலாம். ஓகேங்களா? She will have been living in Delhi. அவள் for 5 years by the end of this month. இது என்ன பாத்தீங்கன்னா இந்த மந்தோட கடைசியில அவள் டெல்லியில அடுத்த 5 வருஷம் வசித்து கொண்டிருப்பாள்.
இது எப்படி சொல்றதுன்னா நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி. ஏன்னா ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்த நம்ம எப்பயுமே வந்துட்டு கற்பனையிலயோ இல்ல நம்ம ஒரு கான்பிடென்ட்டா சொல்ல முடியாது. எப்படினாலும் என்ன சொல்றதுன்னா ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளுடைய ஒரு சஜஷன்ல இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவ அடுத்த மாசம் காலி பண்ணனா அடுத்த 5 வருஷத்துக்கு டெல்லியில தான் இருப்பாளாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? she will have been living in Delhi. அவள் டெல்லியில் வசித்துக் கொண்டிருப்பாள் for 5 years. 5 வருஷத்துக்கு வசித்துக் கொண்டிருப்பாள் by the end of this month. இந்த மந்த் கடைசியில இருந்து. ஓகேங்களா? இந்த மந்த் கடைசியில இருந்து. அப்ப இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் டெல்லியில இருக்கல, இனிமேதான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் he. இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்துட்டு she வந்ததுனால நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கோமா? இல்ல, எது வந்துச்சுனாலும் will have தான். அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து he வந்திருக்கு, will have been. ஓகேங்களா? ஹெல்பிங் verb, மெயின் verb வந்து serving. ஓகேங்களா? he will have been serving the school for 10 years when he retires from service. அவன் 10 வருஷமா அந்த ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்போ? ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம். ஓகேங்களா? when he எப்பத்துல இருந்து? when he retires from service. அவன் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 10 வருஷம் சர்வீஸ் அந்த ஸ்கூலுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவான். ஓகேங்களா? அதாவது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம், அப்ப ரிட்டையர் ஆகல இன்னும், இப்ப ரிட்டையர்மெண்ட் இன்னும் ஆகல. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் he will have been serving the school. அவன் வந்து 10 வருஷமா இங்க ஸ்கூல்ல வேலை செய்வான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றதுன்னா, ஒரு சில நான் அடுத்த வருஷத்தோட ரிட்டையர் ஆக போறேன், ஒரு ஜாப் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. சோ நெக்ஸ்ட் இயரோட நான் ரிட்டையர் ஆக போறேன், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் இந்த ஸ்கூல்ல வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த சொல்றது. அப்ப 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அப்போ வந்து அது கண்டினியூஸா ஒரு 10 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நடக்கிற போற ஒரு விஷயத்த சொல்றதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் you will have seen me before this week. நீ என்ன பாப்ப, இந்த வாரத்துக்கு முன்னாடி என்ன பாப்ப. ஓகேங்களா? இந்த வாரத்துக்கு முன்னாடி என்ன நீ பாப்ப அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். சோ உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் காட்டுறதுக்காக தான். சோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல will have தான் இருக்கு. சோ இதுவும் will have தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த இடத்துல been இருக்கு. ஓகேங்களா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு been இருக்கு. பிளஸ் இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, verb-ஓட ing சேர்ந்திருக்கு. இந்த இடத்துல verb வந்து ing சேர்ந்திருக்காது. இந்த இடத்துல past participle verb தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வேற, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வேற. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது வந்து டிஃபரண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிஃபரன்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற கீவேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, since குறிப்பிட்ட காலத்தில் இருந்து, for மொத்த கால அளவு, அதாவது 1 மணி நேரமா இருக்கலாம், இல்ல 1 வருஷமா இருக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீவேர்ட் வந்திருக்கும் பாருங்க, என்ன வந்திருக்குன்னா for 5 years. அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, டெல்லியில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு for யூஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? சோ இதுதான் வந்து இதுக்கான கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்னென்ன ஹெல்பிங் வெர்போட நம்ம இது மாதிரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலான்றத எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஸ்பீச் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது காம்படிஷனுக்கு தேவையான ஸ்பீச், லெட்டர் ரைட்டிங் ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.